கட்டுற கம்பில இருந்து அடிக்கிற ஆணி வரைக்கும் எல்லாம் குவாலிட்டியா இருக்கணும்ல. பிரகாஷ் போன்றவர்களுக்காகவே ஜிபிஆரின் டிஎம்டி கம்பிகள். புதுச்சேரியில் வாக்குப்பதிவு நடைபெறும் இடத்தில் காங்கிரஸ் பாஜகவினரிடையே மோதல் ஏற்பட்டிருப்பதாக தகவல் ஒன்று கிடைத்திருக்கிறது. பற்றிய மேலும் விவரங்களை செய்தியாளர் எழில் கூற கேட்கலாம். வணக்கம் எழில், எந்த வாக்குச்சாவடியிலே இந்த மோதலானது ஏற்பட்டது? மோதலுக்கான முக்கிய காரணம் என்ன? புதுச்சேரி ராஜ்பவன் தொகுதிக்குட்பட்ட சுசிலாபாய் அரசு பெண்கள் மேல்நிலை பள்ளியில் அமைக்கப்பட்டுள்ள வாக்குச்சாவடியில் முன்னாள் அமைச்சர் கண்ணன் அவர்களின் மகன் விக்னேஷ் இன்று வாக்குப்பதிவை செலுத்த வந்தார். அப்பொழுது அவர் கழுத்தில் காங்கிரஸ் கட்சியின் துண்டை அணிந்து வாக்குச்சாவடிக்குள் வந்தார். இதனிடையே அங்கு இருந்த பாஜகவை சேர்ந்த இளைஞர் அணியை சேர்ந்த கணபதி மற்றும் அவருடன் இருந்தவர்கள் வாக்குச்சாவடிக்குள் கழுத்தில் உள்ள காங்கிரஸ் கட்சியின் துண்டை அகற்ற வேண்டும் என கோரிக்கை விடுத்தனர். ஆனால் துண்டை கழற்றாமல் தொடர்ச்சியாக வாக்குச்சாவடிக்குள் உள்ள வந்தபோது இரு தரப்பினரிடையே கடுமையான வாக்குவாதம் ஏற்பட்டது. இந்த வாக்குவாதம் முற்றிய நிலையில் ஒருவர் கடுமையாக வாக்குச்சாவடிக்குள்ளேயே தாக்கிக் கொண்டனர். இதனால் பரபரப்பு ஏற்பட்டது. தொடர்ந்து அங்கிருந்த போலீசார் இரு தரப்பினரையும் விலகி சென்று அகற்றியதால் பரபரப்பு ஏற்பட்டது. மேலும் இச்சம்பவம் தொடர்பாக இரு தரப்பினரிடம் காவல் நிலையத்தில் புகார் அளிக்க உள்ளனர். புதுச்சேரியில் வாக்குச்சாவடிக்கு உள்ளேயே பாஜக மற்றும் காங்கிரஸ் கட்சியினரிடையே ஒருவரை தாக்கிக் கொண்ட சம்பவம் பரபரப்பு ஏற்படுகிறது. விரிவான விவரங்களுக்கு நன்றி எழில்குமார். செங்கல்ல இருந்து சுண்ணாம்பு வரைக்கும் கஸ்டமருக்கு நாம தானே கேரண்டி. கான்ட்ராக்டர் குமார் மாதிரி ஆளுங்களுக்கு தான் ஜிபிஆரின் டிஎம்டி கம்பிகள்.